ஓம் நமஸ்தேஸ்து பகவதம் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்கினிகாலாய காலாத்ரிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சீர்மன் மகாதேவாய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாயுதி கிளிமி வக்ரதந்தாயுதி மிகி தன்னோ தந்தி பிரதி மகவந்திரி அனுகிரகத்தாலும் பாலத்திற்குடைய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆட்சி கொண்டு மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மகர ராசிக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலன் என்ன, எத்தகைய பலன் கொடுக்குது, நம்ம செய்ய வேண்டிய வேலை நல்லா நடக்குதா, நம்ம இதுவரைக்கும் செய்ததெல்லாம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஆராயக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்குறோம். ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு 7 சனி 2ஆம் இடத்துல இருந்து பாத சனியாக இருந்து இந்த வாரம் முதல் முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல சனி பகவான் சுக்கிர பகவான் இணைந்து இருப்பது சிறந்த பலன் கொடுக்கும். இப்ப மகர ராசி அப்படின்னாலே வெற்றி அப்படின்னு சொல்லலாம். நீண்ட காலமாக அரசு துறையில எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நான் இத்தனை நேரத்துல நான் அப்ளிகேஷன் போட்டேன், வேலையே கிடைக்கல, காசும் கொடுத்தாச்சுன்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல சேர்ந்திருப்பது, சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல சனி பகவானோட கூடி இருப்பது, 5ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்துல 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், 5க்கும் 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல உச்சம் பெற்று இருப்பதால், அதே போல் சனி இருப்பது. அப்போ நீங்க அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை சொல்லலாம். அதுல ஏற்கனவே அடங்கிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். ஆகவே இந்த காலத்தில் நம்ம செய்தது வெற்றி 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 சொல்லலாம். அப்போ 2ஆம் இடம் தனஸ்தானத்துல ராகு பகவான் இருந்தால் நம்மளுக்கு என்ன கவன திசை திருப்பதா, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனினால் நமக்கு திசை திருப்பதா அப்படின்னா கேது பகவானால் நமக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்படுதானா அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. இப்ப மகர ராசிக்கு குரு 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இப்ப மகர ராசிக்கு எப்பவுமே குரு கொஞ்சம் சுமாரான பலம் கொடுத்தாங்க. 3ஆம் இடம் அதிபதியும் 12ஆம் அதிபதி ஆயிட்டார். அது 6ல போய் மறைந்திருந்தாலும் நமக்கு நன்மை. ஏன்னா குரு பகவான்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்ப்பதால், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில மேன்மை அடையும். அப்ப தொழில் நம்ம சிறந்ததாக விளங்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம தொழில நம்ம வெற்றி பெற்று வரணும். நிலப்புலங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை, புதுசாக ஒரு வீடு வாங்கலாம், நீண்ட காலம் எனக்கு அவர் ஆசை, இந்த லொக்கேஷன்ல நம்மளுக்கு வேணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கனால முருகப்பெருமானையும் அம்பிகை வழிபாடு விஷ்ணு வழிபாடு செய்து கொள்வது உங்களுக்கு தொழில மேன்மை அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். அதுவே இந்த தொழில் ஸ்தானம் நிலப்பலம் வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை அனைத்தும் கொடுக்குது. அது மட்டும் அல்லாது உங்களுடைய படிப்புல நல்லா கவனம் செலுத்தி இந்த காலத்துல பரீட்சை நெருங்கக்கூடிய காலம். அதாவது மேல் படிப்புக்கு உண்டான அப்ளிகேஷன்லாம் ரெடி பண்ணி வைத்து இந்த வாரத்துல நீங்க பூர்த்தி செய்து அனுப்பி வைப்பதே சிறந்தது. நான் இன்னும் பரீட்சையில பாஸ் ஆகலை அப்பனா நம்ம எதிர்பார்க்க கூடாது, அதை ரிசல்ட் வரட்டும். அப்ப நம்ம மார்க் வாங்கணும்னு தெரியுங்க, அந்த மார்க்கு ஏற்றபடி நம்ம பாடத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். அதனால நம்மளுக்கு நன்மை உண்டாகும். அது இந்த காலத்துல வழிபாடு தவறாம செய்து வரணும். பஞ்சமி கருட பகவானின் வாராகியம்மன் வழிபாடு, அஷ்டமி பைரவர் வழிபாடு, காவல் தெய்வம் வழிபாடு செய்து கொள்வது. அதில் உங்க குலதெய்வம் காவல் தெய்வமா இருந்தால் அதை வழிபாடு செய்து கொள்வது. ஏகாதசி வருது, ஸ்மார்த்தங்களுக்கு ஏகாதசி, அது வழிபாடு செய்து வருவது சிறந்தது. ஆகவே ஏகாதசி விரதம், அஷ்டமி விரதம், பஞ்சமி விரதம், ஆகவே இதெல்லாம் முறையாக பயன்படுத்தி இறைவனை கண்டிப்பாக தரிசனம் செய்து வரணும். மலை சார்ந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு காலப்போக்கில் நன்மை நடக்கும். சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருப்பதால் லட்சுமி தேவி வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுத்துருவாங்க லட்சுமி தேவி உங்களுக்கு. 5க்கும் 10ஆம் அதிபதி கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுத்தாலும் கை மேல அள்ளி அள்ளி கொடுத்துரும்.
இந்த மகர ராசிக்கு சுக்கிர பகவானுக்கு நல்ல இடத்துல அமர்ந்தாலே அவங்க தான் தன பிராப்தத்தோட வாழ்வாங்க. நிறைய கஷ்டப்பட்டோம் மகர ராசிக்காரங்கன்னா, அந்த பிறந்த குழந்தையில அவருடைய ஜாதகத்துல நல்ல கிரகங்கள் இருந்தா அதன் மூலமாகவே நம்மளுக்கு வாழ்க்கை வந்து மேன்மை அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். அப்போ நம்ம குழந்தை வளர வளர நம்ம என்ன சொல்லுவோம், இந்த குழந்தை பிறந்தது, இந்த குழந்தை வளர 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 நம்மளுக்கு ஏற்கப்பட்ட நன்மை நடந்தது. அப்போ எளியவனாக இருந்தாலும் நல்ல ஒரு பலத்தால நம்மளுக்கு வந்து வலியவனா ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். வலியவன் ஆகுறது தான் சிறப்பு. அப்போ குழந்தை வளர வளர நம்மளுக்கு நன்மை உண்டாயிடுச்சு. நிறைய கஷ்டத்துல இருந்து இன்னைக்கு ஒரு வீடு வரைக்கும் வாங்கக்கூடிய யோகம் கொடுத்து, அப்போ வீடு வாங்கக்கூடிய யோகம் வருதுன்னா நம்ம அவ்வளவு தூரம் நம்ம வந்து உழைப்பு கவனம் செலுத்திருப்போம்னு அர்த்தம். ஆகவே ஒரு கெட்ட நேரமாக இருக்குதுன்னு சொல்லி நேரங்கள் சரின்னு முடங்கி உட்காரக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன ஒரு நேரம், கெட்ட நேரத்துல அதிகமா பனிஷ்மெண்ட் கிடைக்கும். கெட்ட நேரத்தில் நம்மளுக்கு கவனம் திசை திருப்போம், நன்மதிப்பு கிடைக்காது. இது மட்டுமே நம்மளுக்கு நடக்கும். ஆனா நம்ம செயல் நம்மளுக்கு செயலாக இருக்கும். நம்ம மனிதர்களுக்கான அனைத்து செயலும் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு கொஞ்சம் மாற்றத்தை கொடுத்துருக்கும், அவ்வளவுதான் தவிர. அப்போ 2ஆம் இடத்துல 7.5 சனி காலத்துல நம்ம அத்தனையும் கொடுத்தது, அவமானங்கள் கொடுத்தது, அசிங்கம் பண்ணோம் அப்படின்னா 3ஆம் இடத்துல போகும்போது அத்தனையும் மாறி சனி பகவானால் உங்களுக்கு நன்மதிப்பு உண்டாகும். பேரும் புகழும் அடையக்கூடிய தன்மை கொடுக்கும் சனி பகவான். நீங்க செய்யக்கூடிய வேலையில மேலும் 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 வளர்ச்சி அடைந்து அது மூலமா உங்களுக்கு நல்லா வருவாய் ஈட்டு தன பிராப்தத்தோட வாழக்கூடிய தன்மை கொடுத்துரும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து அமரும் போது இன்னும் சிறப்பு அடையும். குரு பகவான் உச்சம் அடையும் போது, அதாவது சித்திரை வைகாசியிலே மாறிடும். மே மாசம் குரு மாற்றம் ஏற்படும் போது உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆகவே இந்த காலத்துல இருந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும், நல்ல கிரகம் கெட்ட இடத்துல இருந்தாலும், கெட்ட கிரகம் நல்ல இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல பலனே. அதே சனி பகவான் கெட்டவன் தான், ஆனா 3ஆம் இடத்துல போயிட்டார், நன்மை நடக்குது. நல்ல கிரகம் குரு 6ஆம் இடத்துல மறைஞ்சு, அப்ப கெட்டதுதான் நடக்கும். அதனால எதுக்குமே அஞ்சாத மகர ராசிக்காரர்கள் வெற்றி பெற்று வாழணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபலா வாழ்க.